இது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஆராய்ச்சினே சொல்லலாம். ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவருக்கு நார்மலாக தூக்கு தண்டனை வழங்காமல் தூக்கில் போடாமல் பாம்பு கடிக்க வச்சு சாகடிக்கிறதுன்னு ஒரு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் ஒத்துக்குது அந்த ஆராய்ச்சிக்கு. ஸோ அந்த கைதியை கூப்பிட்றாங்க. உனக்கு நார்மல் தூக்கு தண்டனை இல்லைப்பா, உன்னை பாம்பு கடிக்க வச்சு சாகடிக்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போயே ஒரு மனசில் பயம் பதட்டம்லாம் வந்துடுது. அந்த பாம்பை பார்த்தோன்னே பாம்பை கண்ட காமிக்கிறாங்க, அந்த விஷ பாம்பை. அப்போ அவர் இந்த சேர்லாம் உட்கார வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சேரில் பாம்பை கட்டுறாங்க கடிக்க வைக்கிறதுக்காண்டி. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர். அதுக்கப்புறம் அவர் ஆஸ் யூஷுவல் அவர் முகத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சிடறாங்க, கழுத்து வரைக்கும் மறைச்சு. அதுக்கப்புறம் சேரில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாம்பை அங்கேருந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவரை உட்கார வச்சுட்டு பாம்புக்கு பதிலாக 2 குண்டூசி வச்சு குத்துறாங்க கையில். குத்துன ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே துடி துடித்து இறந்து போகிறார் அந்த கைதி. அவருக்கு நினைப்பு பாம்பு கடிச்சிருச்சுன்னு அந்த எதிர்மறை சிந்தனை. ஸோ அவர் உடம்பை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அவர் உடம்பில் பார்த்தீங்கன்னா பாம்பின் விஷத்துக்கு ஒத்த கொடிய விஷம் இருந்ததாக ஆராய்ச்சியில் தெரிய வருது. இந்த மாதிரி பயம், பதட்டம், படபடப்பு, டென்ஷன், இந்த மாதிரி சமயத்தை ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி கத்தியோட வர்றோம், என்ன பண்ணுறது தெரியல. அதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஒன்று ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும், அல்லது ஃப்ளைட்னா தப்பிச்சு ஓடணுன்றது. இன்னும் 2 ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஃப்ரீஸ் ஆர் ஃபானிங் ரெஸ்பான்ஸ். ஃப்ரீஸ்னா அப்படியே அவன் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. ஃபானிங்னா அவன் காலில் விழுந்து, ஐயா சாமி என்னை காப்பாற்றி எனக்கு கொண்டுறதப்போ ஒன்றும் பண்ணிடுறாப்பான்னு அவன் காலில் விடுறது. இந்த 4 ரெஸ்பான்ஸ். அந்த கைதிக்கு 4மே கிடையாது. அப்போ அந்த கெமிக்கல்ஸ், இந்த கேட்டகாலமின் சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ், இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸில் சுரக்கக்கூடிய கேட்டகாலமின்ஸ், எஃபினெஃப்ரின், நார்எஃபினெஃப்ரின், கார்டிகோட்ரோபின் சொல்லக்கூடிய கார்டிசால் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்து ரத்த நாளங்களை சுருக்கி மல்டிபிள் ஆர்கன் டிஸார்டர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ், லிவர் எல்லாத்தையும் வேலை விட செய்யாமல் செஞ்சு இறந்து போயிடுறாரு அந்த பாய்சன் ஆகி. அதுதான் ரிசல்ட். எதிர்மறை சிந்தனை, பயம். ஆமா பார்த்தோன்னா பயம், பதட்டம், டென்ஷன், படமாடம், அதுலேயே அந்த ஹார்மோன் நிறைய சுரக்கும். அந்த எதிர்மறை சிந்தனையால் சாவு விடுகிறார். ஸோ வாழ்க்கை முழுக்க இது இந்த மாதிரி அந்த டயத்தில் அந்த டென்ஷன் சமயத்தில் சுரக்கும். தேவைதான் ஹார்மோன். பட் இதே டென்ஷன்லேயே பழைய கால வாழ்க்கை டிப்ரெஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில், டென்ஷனில், பயத்திலே வாழ்றது வாழ்க்கை முழுக்க. அப்போ இந்த ஹார்மோன் கேட்டகாலமின்ஸ் எந்நேரம் சுரந்துக்கிட்டே இருக்கும். ரத்த நாளங்கள் சுருங்கும், எதிர்ப்பு சக்தி குறையும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சாலே அதனால 90% வியாதிகள், இன்சுலின் சுரப்பு பேன்கிரியாஸ்ல பாதிக்கப்படும், சக்கரை வியாதி, கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், லிவர் பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாமே ஒரு ஆட்டோமின் டிஸார்டர்ஸ் எல்லாமே இந்த பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ், டென்ஷனால இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சேர்ந்து நம்ம உடம்புல அதுவே விஷம் தயாரித்து அதுவே உடம்புல இருக்க நம்மளோட ஆர்கன்ஸை கொண்டுரும். ஸோ எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் வாழும். நேர்மறை சிந்தனைகளோட மகிழ்ச்சி, சந்தோஷம், ப்ரெசென்ட்ல வாழ்க்கை வாழ்றோம். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.